சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு வெதுவெதுப்பான பாலில் 2 ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பொங்கி வந்துடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் சீனியும் சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கையால் மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை லைட்டாக உருக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மூடி போட்டுட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரை கப்பு சீனி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாதிமுறி தேங்காவை கிரீட்டரில் வச்சு துருவி எடுத்துட்டு கொஞ்சமாக கிஸ்மிஸ் பண்ண டூட்டி புருட்டி கொஞ்சமாக நட்ஸையும் கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க சீனி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஈக்குவலாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெடிப்பு இல்லாமல் அழகாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மிதமான சூடுள்ள எண்ணெயில் போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. என்னோட ஸ்டைலில் தேங்காய் பன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.